ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஒரு 20+ டேஸ் தான் இருக்குது, குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பேன்னு நம்புகிறோம். நல்லபடியாக ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் 10 டேஸ் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் கொடுங்க, படித்தது எல்லாத்தையுமே. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போங்க. வாங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஸோ முதல் கரண்ட் அஃபேர்ஸே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். 2024 சிறந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருது வழங்கியிருக்காங்க. ஜஹால், அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2024 சிறந்த பொதுத்துறை நிறுவனமாக ஹால் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான டே பற்றி தான். உலக அறிவுசார் சொத்து தினம் ஏப்ரல் 26. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு இம்பார்ட்டண்டான டே பற்றி தான். உலக வடிவமைப்பு தினம், வேர்ல்ட் டிசைன் டே அப்படின்றது ஏப்ரல் 27. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 6 மந்த்தை கவர் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் டேஸை கண்டிப்பாக ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏப்ரல் 26 உலக அறிவுசார் சொத்து தினம் சொன்னோம். அடுத்து ஏப்ரல் 27 வேர்ல்ட் டிசைன் டே, உலக வடிவமைப்பு தினம். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஸ்போர்ட்ஸ் பற்றி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் 3 தங்கம் வென்றது இந்தியா. ஸோ இதை ஹெட்லைன்ஸு. சீனாவில் ஷாங்காய் நகரில் வந்து உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி நடந்துச்சு. ஸோ இதில் இந்தியா சார்பாக ஜோதி மற்றும் அபிஷேக் கூட்டணி வந்து 3 தங்கம் வென்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், Pi 3 mini அப்படின்ற ஒரு ஏஐ சாஃப்ட்வேரை வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக. ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, Pi 3 mini. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் முதல் பரிமாற்ற மையமாக அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா விழிஞ்சம், கேரளாவில் இருக்க விழிஞ்சம் அப்படின்ற ஒரு துறைமுகம் தான் வந்து இந்தியாவோட முதல் பரிமாற்ற மையமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறைமுகம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ஒரு விண்வெளி திட்டம் பற்றி தான். சென்சாவ் 18 அப்படின்ற ஒரு திட்டம் சீனாவின் 3 நபரை விண்வெளிக்கு அனுப்பும் ஒரு விண்வெளி திட்டம், சென்சாவ் 18. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டே பற்றி தான், சர்வதேச சிற்பி தினம் ஏப்ரல் 29. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் முதல் மின்சார ஏர் டாக்ஸி அதாவது தொடங்க இருக்காங்க. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் 2026 இந்தியாவின் முதல் மின்சார ஏர் டாக்ஸி தொடங்கப்பட அறிவிச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் குளோபல் என்டர்பிரைசஸில் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. 2026 நியூ டெல்லியில் இது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றார் தினேஷ்குமார் திரிபாதி. ஸோ கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றவரோட நேம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். 10ஆம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பாடம் அறிமுகம். உரைநடையில் வந்து பன்முக கலைஞர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இனிமேல் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு பாடம் உரைநடையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். தாய்லாந்தில் தமிழர்களின் நினைவை போற்றும் வகையில் நடுக்கல் திறப்பு விழா வந்து இவங்க கொண்டாடிருக்காங்க. 2ஆம் உலகப் போரின் போது வந்து சியாம் தாய்லாந்து பர்மா ரயில் பாதையில் வந்து அமைத்த போது வந்து இறந்த தமிழர்களோட நினைவாக வந்து அங்கே நடுக்கல் நட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு ஸ்கீம் ஃபண்ட் பற்றி தான். விழுதுகள் திட்டம் ஜனவரி 9, 2024 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அரசு பள்ளியிலேருந்து படித்து வெளியேறின மாணவர்களுக்கு இது வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ விழுதுகள் திட்டம் ஜனவரி 9, 2024 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது. அரசு பள்ளியிலேருந்து வெளியேறின மாணவர்களுக்கு ஃபண்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனேயில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், உலக பத்திரிகை சுதந்திர தினம் மே 3. ஸோ உலக பத்திரிகை சுதந்திரத்தில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது நார்வே, 161வது இடத்துல இருக்குது இந்தியா. ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருக்குது நார்வே. ஸோ HDIலையும் நார்வே, டென்மார்க், ஸ்வீடன்லாம் ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ உலக பத்திரிகை சுதந்திரத்துலேயுமே வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் நார்வே இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 161வது இடத்துல இருக்குது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் மே 3. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், 84வது கிராண்ட் மாஸ்டராக வைசாலி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க.
ஸோ அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா புக்ஸ் பற்றி தான். ஒரு புக்கு ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் வெளியிட்டிருக்காரு. ஸோ புக்ஸ் பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆர்பிஐயின் முன்னாள் ஆளுநர் டி சுப்பாராவ் அவங்களால ஜஸ்ட் எ மெர்சினரி நோட் ஃப்ரம் மை லைஃப் அண்டு கேரியர் என்ற புத்தகத்தினை எழுதியுள்ளார். ஜஸ்ட் எம் மெர்சினரி நோட் ஃப்ரம் மை லைஃப் அண்ட் கேரியர் அப்படின்ற ஒரு புக்கை வந்து டி சுப்பாராவ் அவங்க எழுதியிருக்காங்க. இவர் யாருன்னா ஆர்பிஐயோட முன்னாள் ஆளுநர். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டேஸ் பற்றி தான். பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 உலக தடகள தினம் மே 7. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு திட்டத்தை பற்றி தான். தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதத்துலேருந்து துவங்கறதுக்கு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து இதன் மூலமாக ஃபண்டிங் பண்ணுவாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் சக்கரங்களில் பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு திட்டத்தை மணிப்பூரில் வந்து துவங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா உலக பணக்கார நகரங்கள் 2024 ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கு, ஃபஸ்ட்டு நாடு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, 24வது இடத்துல இருக்கிறது வந்து மும்பை, 37வது இடத்துல வந்து டெல்லி. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ராட்வெய்லர் உள்ளிட்ட 23 வெளிநாட்டு வகை நாய்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு ராட்வெய்லர் டாக் வந்து நிறைய பேர்த்த கடித்து காயம் பண்ண மாதிரி நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஓனரால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சில வெளிநாட்டு வகை நாய்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. முக்கியமாக ராட்வெய்லர் அந்த மாதிரி டாக்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.